தமிழக அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தை வரும் 18ஆம் தேதி கோவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். வெவ்வேறு மாநிலத்தவர்களான 6 பேர் பல மாதங்களாக முகநூல் நண்பர்களாகி நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்தும் வரை உளவுத்துறை என்ன செய்தது? நாடாளுமன்ற நான்கடுக்கு பாதுகாப்பால் இந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லையே என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து 3 நாட்கள் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. அதேபோல ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாநிலம் முழுவதும் மழைக்கால காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன என்று சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாந்தி, பேதி, வயிற்றுப்போக்கு பாதிப்பு கண்டறியப்படுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாய் மற்றும் கடலில் கலந்த கச்சா எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை டிசம்பர் 17ஆம் தேதிக்குள் முடித்து 18ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை அருகே போலி மதுபானம் விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஆவின் நிறுவனம் மற்ற நிறுவனங்களைப் போலல்லாமல் பாலுக்கு ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலையை வழங்குவதால் ஆவினுக்கு 3.9 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பால் வழங்குகின்றனர் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனல் மின் நிலையங்களை மூடுவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி மேயர் வார்டில் வசிக்கும் 6000 குடும்பங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நேற்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொழில் நிறுவனங்களுக்கான காப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க வேண்டுமென காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள பாரம்பரிய மருத்துவம் வளர்வதற்கு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் அவசியம் என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதியில் தினமும் சுமார் 10,000 டன் குப்பைகள் அகற்றப்படுவதால் குப்பை கொட்டும் வளாகங்கள் நிரம்பி காணப்படுகின்றன. சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஆய்வு செய்தனர். சென்னை விமான நிலைய பாதுகாப்பு குறித்து ஏரோட்ராம் கமிட்டி எனப்படும் உயர்நிலை அதிகாரிகள் குழுவினர் ஆலோசனை நடத்தினர். தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதி அடிப்படையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி டிசம்பர் 28ஆம் தேதி தலைமை செயலக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. பருவமழை காலம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பார்வோ வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படும் நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட நாய்கள் அத்தகைய பாதிப்புகளுடன் சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனைகளுக்கும் கிளினிக்குகளுக்கும் அழைத்து வரப்படுவதாக தகவல் தெரிவித்துள்ளன. நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் படத்தையும் வைபவ் நடித்துள்ள ஆலம்பனா படத்தையும் வெளியிட 4 வாரங்களுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 16, 17 ஆகிய தேதிகளில் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையத்தை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக வடலூர் பெருவெளியில் அமைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக கூறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் மின் நுகர்வு 9% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக காவல்துறையில் 11 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் பசிர்கட் நகரில் உள்ள செங்கல் சூளை புகைப்போக்கி இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல்
1.16 லட்சம் கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் கிருஷ்ணா கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஷாகி ஈத்கா மசூதியில் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த அனுமதி அளித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தேடி வரும் இந்தியர்கள் போலியான வேலைவாய்ப்புகளை நம்ப வேண்டாம். பதிவு செய்த முகவர்கள் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெறுமாறு வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.